ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸோட கிளாஸ் 2. ஆல்ரெடி கிளாஸ் 1ல் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்மளோட பேட்ச்லேயுமே இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம இப்போது அடுத்த பார்ட் 2 அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நிறையா லைக்ஸ் வந்துச்சுன்னா தான் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நான் இமீடியட்டாக அடுத்தடுத்த பார்ட் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? சரி, இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது கிளாஸ் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸோட ஒரு டாபிக் மட்டும், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை மட்டும் இதில் பார்த்துடலாம். ஓகேவா? அது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் given by a economist. ஒரு சில முக்கியமான எக்கனாமிக்ஸ் சொன்ன எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான தியரிஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் இஸ் அன் இன்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் த நேஷன். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது சொன்னது ஆடம் ஸ்மித். அடுத்தது, எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். நார்மல் பிஸ்னஸ் நடக்கிறதுலையே வந்து மனிதர்களோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது ஒருத்தர் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு லைஃப்பை அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இது சொன்னது ஆல்ஃப்ரெட் மார்சல். அடுத்தது, எக்கனாமிக்ஸ் இஸ் த சயின்ஸ் விச் ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் அஸ் ரிலேஷன்ஷிப் வித் பிட்வீன் எண்ட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ் ஹேவிங் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். இப்போ ஸ்கேர்சிட்டி அண்ட் சாய்ஸ். இப்போ ஸ்கேர்சிட்டி என்ன அப்படின்னா, ஸ்கேர்சிட்டி அப்படின்னு என்னது பற்றாக்குறை, சாய்ஸ்னா என்னது எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்ன பொருள் இருக்கோ அதை பொறுத்து தான் அதுக்கேற்ற மாதிரினா அவங்களோட சாய்ஸஸ் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆகும். ஓகேவா? அதிகமாக அந்த பொருள் இருக்குது அப்படின்னா எல்லாருமே அதை சூஸ் பண்ணுவோம். கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பேர் தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறதும் சாய்ஸஸ் அப்படிங்கிறதும் ஒன்னோட ஒன்று டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? இதை சொன்னது வந்து லியோனல் ராபின்ஸ். அடுத்து, எக்கனாமிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு பீப்புள் அண்ட் சொசைட்டி சூஸ் டு எம்ப்ளாய் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் டு ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போது கொஞ்சமான ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. அந்த கொஞ்சமான ரிசோர்ஸை வச்சு என்ன மாதிரியான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மக்கள் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னது பவுல் சாமுவேல்சன். அடுத்தது, ஏசி பிக்யூ அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர். எக்கனாமிக் வெல்ஃபேர் சம்மந்தமாக படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து, ஜேஎம் கீன்ஸ், எக்கனாமிக் ஸ்டடீஸ் நேஷனல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், எஃபெக்டிவ் டிமாண்ட். தேசிய வருமானம், வேலைவாய்ப்பு, இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ ஆடம் ஸ்மித், ஆல்ஃப்ரெட் மார்சல், லியோனல் ராபின்ஸ், பவுல் சாமுவேல்சன், ஏசி பிகு, ஜேஎம் கீன்ஸ், இவங்க எல்லாருமே எக்கனாமிக்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டெஃபினிஷன் இருக்குது. ஓகேவா? இந்த டெஃபினிஷனுக்கு கீவேர்ட்ஸ் மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இது வந்ததுன்னா இந்த எக்கனாமிக்ஸ் தான் எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. யார் யார் எதோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், மாடர்ன் எக்கனாமிக்ஸ் வந்து ஆடம் ஸ்மித். அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஜேஎம் கீன்ஸ், ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆல்ஃப்ரெட் மார்ஷல், கிரீன் ரெவல்யூஷன் நார்மன் போர்லாங், ஓவரால் வேர்ல்டில் இந்தியான்னு பார்க்கும்போது எம்எஸ் சுவாமிநாதன், ஒயிட் ரெவல்யூஷன் வர்கீஸ் குரைன், ப்ளூ ரெவல்யூஷன் ஹிரால் சௌத்ரி. ஓகேவா? இந்த மாதிரியான முக்கியமானதெல்லாம் இருக்குது. இது நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ கிளாஸ் 2 ஆரம்பிக்கலாம். கிளாஸ் 2 என்ன அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் பற்றி பேசுறது தான். ஓகேவா? தனி மனித எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு மனுஷனும் வந்து எப்படி செலவு பண்ணுறான், அவனுக்கு என்ன தேவை இருக்குது, அந்த இடத்துல தான் நமக்கு டிமாண்டு, சப்ளை இதெல்லாம் வருது. ஓகேவா? இதே நம்ம ஓவராலாக பார்க்கும்போது அது எங்கே வந்துடும், மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்துடும். ஓகேவா? ஓவரால் இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நம்ம இதில் பார்க்குறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் த இண்டிவிஜுவல் சாய்ஸஸ், build strong economic concepts. Okay. First, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, அது ஒரு பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஸ்டடிஸ் த பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல் எக்கனாமிக் யூனிட்ஸ். இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இண்டிவிஜுவல் எக்கனாமிக் யூனிட்ஸ் சச் அஸ் கன்சூமர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஃபிர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட், இண்டிவிஜுவல் மார்க்கெட். ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம், ஒரு கம்பெனி, ஒரே ஒரு கம்பெனி பற்றி பேசலாம், இல்லை ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை பற்றி மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது எல்லாமே அது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே தான் வரும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ப்ரைஸஸ் டிட்டர்மைண்ட் ஹவு த ரிசோர்ஸஸ் ஆர் allocated efficiently and how the economic agents make decisions under the conditions of scarcity. ஸ்கேர்சிட்டி அப்படின்னால இந்த இடத்துல என்னது, பற்றாக்குறை. கொஞ்சமாக அந்த பொருள் இருக்கும்போது நம்ம எப்படி அதோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறோம், எப்படி அதோட ரிசோர்ஸை மக்களுக்கு எஃபிஷியண்டாக பிரித்து கொடுக்குறோம்,
அதில் இடையில இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் எந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு மொத்தமாக இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? டெவலப்டு பை பிரைமர்லி ஆல்ஃப்ரெட் மார்ஷல் தான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் டெவலப் பண்ணுறாரு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் ப்ரைஸ் தியரி. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? ப்ரைஸ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் சென்ட்ரல் அப்ஜெக்டிவ் இஸ் எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ், சர்வீசஸ், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து பேசிக்காகவே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க? ப்ரைஸை பேஸ் பண்ணி தான். இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு சர்வீஸ்க்கோ நம்ம எப்படி அதை உருவாக்குறோம். இந்த பொருளுக்கு இந்த ப்ரைஸ் தான். ஒரு பேனானா அது வந்து 50 ரூபாயில் ஒரு பேனா இருக்கும், இதே 10 ரூபாய்க்கும் ஒரு பேனா இருக்கும். அப்போ எந்த பொருளுக்கு எந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அதனால இதோட இன்னொரு பேர் என்னது? ப்ரைஸ் தியரி அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்கிறார். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னா கன்சியூமர் தியரி. இப்போ இதில் கன்சியூமர் ஈக்குலிபிரியம், யூட்டிலிட்டி, இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது என்ன பண்ணால் அவங்க பொருளை வாங்கும்போது எந்த மாதிரி அந்த கிராஃப் அப்படிங்கிறது மாறுது, ப்ரைஸ் எப்படி மாறுது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரியான செலவுகள், இந்த மாதிரியே ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிமாண்ட் சப்ளை அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், ப்ரொடக்ஷன் தியரி, காஸ்ட் அனாலிசிஸ், ரெவென்யூ அனாலிசிஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஃபேக்டர் ப்ரைசிங், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னா அதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸோட மொத்த கான்செப்டுமே. ஓகேவா? இதில் நமக்கு முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன இருக்கோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இந்த கர்வ் வந்து நமக்கு எதை காட்டும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸை உருவாக்குறோம், அது கரெக்டான அளவில் உருவாக்குறோமா, கம்மியாக உருவாக்குறோமா, இல்லை அதிகமாக உருவாக்குறோமா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறது தான். ஓகேவா? The production possibility curve shows that the maximal possible combination of two goods that an economy can produce with available resources and technology. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு நம்ம ஒரு 2 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு 2 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு அதுக்கப்புறம் அதில் ஸ்கேர்சிட்டி என்ன, எஃபிஷியன்சி என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா வீட், கார் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணிட்டீங்க, கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ வாங்க முடியும்? 100 யூனிட்ஸ் கார் வாங்க முடியும். இதுதான் இங்கே இந்த இதில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இஃப் ஆல் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் வீட் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்கும்? 100 யூனிட்ஸ் நமக்கு வீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே எல்லா ரிசோர்ஸஸையும் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 20 யூனிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து 100, இது 20 கிராஃபில் பார்க்கும்போது. இப்போ ரெண்டையுமே காம்பினேஷனாக நம்ம வந்து உருவாக்கணும். ஓகேவா? காரும் உருவாக்கணும், வீட்டும் உருவாக்கணும். அந்த மாதிரி வரும்போது அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 575 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 ப்ராடக்ட் வந்து வீட்டும் 5 ப்ராடக்ட் காரும் 75 ப்ராடக்ட் வீட்டும் ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்டில் 10 ப்ராடக்ட் வீட்டும் 50 ப்ராடக்ட் மாற்றி சொல்கிறேன். 10 ப்ராடக்ட் காரு, 50 ப்ராடக்ட் வீட். ஃபஸ்ட்டு வர்றது வந்து காரு, செகண்ட் வர்றது வீட்டு. ஓகேவா? இதில் 5,30 அப்படின்னு இருக்கிறது வந்து 5 ப்ராடக்ட் கார், 30 ப்ராடக்ட் வீட். ஈங்கிற பாயிண்ட் வந்து 15 ப்ராடக்ட் கார், 80 ப்ராடக்ட் வீட். ஓகேவா? இப்போது இதில் இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து நம்ம சமமாக ப்ராடக்ட்ஸை ரிசோர்ஸஸை கரெக்டாக யூஸ் பண்ணி 2 ப்ராடக்ட்டையுமே நம்ம உருவாக்குறோம். பிங்கிற பாயிண்ட், சிங்கிற பாயிண்ட். டிங்கிற பாயிண்டில் நம்ம ரிசோர்ஸை கம்மியாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? 5, 30 இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு 35 ப்ராடக்ட் தான் வருது. ஆனால் நம்மளோட மேக்ஸிமம் எபிலிட்டி எவ்வளோனா 120 ப்ராடக்ட் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் நம்ம ரிசோர்ஸை கம்மியாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? 5, 30 தான் பண்ணுறோம். இது வந்து யூட்டிலிட்டியை கம்மியாக யூஸ் பண்ணுறது. இதே ஈங்கிற பாயிண்டில் 15, 80 நம்ம இருக்கிறத விட அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இங்கேவா? இந்த லைன் வந்து ஆவரேஜை விட யூட்டிலிட்டி ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதான் இங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்போம். எனி பாயிண்ட் ஆன் த ஏபிசி கர்வ் ஷோஸ் த எஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸ். அப்போ ஆவரேஜ் லைனில் யூஸ் பண்ணியிருக்கோம்னா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை அப்படின்னு அர்த்தம். ஆனால் டிங்கிற பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ரிசோர்ஸஸை சரியாக யூஸ் பண்ணல.
அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஈங்கிறது அவுட் சைட் த கர்வாக இருக்குது. அப்போ அன்அட்டைனபிள் அவைலபிள் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நம்ம டெக்னாலஜி ரிசோர்ஸஸையும் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம். அப்போ அது வந்து ஃபுல்லாக பண்ண முடியாது, ஏன்னா ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது. அதை தாண்டி ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ராப்ளமாக தான் முடியும். அந்த மாதிரி தான் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல சொல்கிறாங்க. ஓவராலாக நீங்கள் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உங்ககிட்ட ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது. அந்த 2 ப்ராடக்ட்டை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு இன்னொரு ப்ராடக்டை சாக்ரிஃபைஸ் வேணால் பண்ணலாம். அதுதான் நமக்கு 100 வீட் யூனிட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம 20 யூனிட் காரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் ரெண்டையுமே என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் 20 வேண்டாம் எனக்கு, அதுக்கு பதிலாக நான் வந்து 10 எடுத்துக்கிறேன். 10 கார் போதும் எனக்கு. 100 வீட்டுக்கு பதிலாக 80 வீட் நான் உருவாக்குறேன். அப்போ ரெண்டையுமே என்னால் என்ன பண்ண முடியுது, பேலன்ஸ் பண்ண முடியுது. ஓகேவா? அந்த மாதிரி ரிசோர்ஸை சரியாக பேலன்ஸ் பண்ணுறதா இந்த பாசிபிலிட்டி கர்வ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு கார் ஒரு வீட் இருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், எனக்கு ஏதாவது ஒன்று தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது நான் ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ எனக்கு கார் தான் முக்கியம் அப்படின்னு கார் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தா வீட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் த வேல்யூ ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கன். அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்துட்டு அதை சாய்ஸில் விட்டுறது. ஓகேவா? இந்த சாய்ஸ் இஸ் மேட். ஒரு சாய்ஸ் ஒன்று சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொன்று நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இட் அரைசஸ் த ரிசோர்ஸஸ் ஸ்கேர்ஸ் அண்ட் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், காரோட ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், வீட்டோட ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வீட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 2 ப்ராடக்ட்ல ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இன்னொன்று மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறத ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது யூட்டிலிட்டி அனாலிசிஸ். யூட்டிலிட்டி இஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் பெனிஃபிட் derived from the consumption of goods or services. ஒரு ப்ராடக்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பொருளை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், சூப்பராக இருக்குப்பா இது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பேர் தான் இங்கே யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உங்களோட யூசேஜ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மெஷர்ட் இன் நியூமெரிக்கல் வேல்யூஸ். நம்பர்ஸில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கார்டினல் யூட்டிலிட்டி. ஓகேவா? கார்டினல் அப்படின்னாலே நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கார்டினல் அப்ஜெக்டிவ்லாம் பார்த்துருப்போம் இங்கிலீஷில். மாதிரி கார்டினல் யூட்டிலிட்டி அப்படின்னா வந்து நம்ம நம்பர்ஸை பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, நம்பர்ஸ் வச்சு எனக்கு இந்த மாதிரி வந்து மாறி இருக்கு, இது வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்பர்ஸ் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து கார்டினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து லெஸ் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் லெஸ் ரியலிஸ்டிக் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சாக்லேட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அதை நம்பரில் சொல்ல முடியுமா? எனக்கு அவுட் ஆஃப் 5க்கு 4 அப்படின்னு சொல்லலாம், நம்பர் சொல்லலாம். ஆனால் வந்து ரியலாக அந்த நம்பர் கூட கம்பேரிசன் பண்ண முடியாது. ஓகே, நம்ம மனசுக்குள்ளே தோன்றதை நம்பராக சொல்ல முடியாது. ஓகேவா? அடுத்தது ஆர்டினல் யூட்டிலிட்டி. ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ரேங்க்டு பேஸ்ட் ஆன் குவாலிட்டேட்டிவ் அண்ட் சைக்கலாஜிக்கல். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை வந்து சைக்கலாஜிக்கலாக ரேங்கிங் பண்ணுறோம், அது ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோர் ரியலிஸ்டிக். இப்போ நம்மளோட தாட்ஸை பேஸ் பண்ணி இதில் ரேங்க் பண்ணுறதுனால இது ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது கார்டினல் ஆர்டினல் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா, கார்டினல்னா நம்பர்ஸ் வச்சு பேசுறது, ஆர்டினல்னா நமக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு பேசுறது. ஓகேவா? அடுத்தது மார்ஜினல் யூட்டிலிட்டி. மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னா the additional satisfaction gained from consuming one extra unit of commodity. நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ராடக்டை சாப்பிட்றீங்க, அந்த ப்ராடக்டை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதே ப்ராடக்டை இன்னொரு தடவை சாப்பிட்றீங்க, இன்னொரு தடவை கிடைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், பிடிச்ச சாப்பிட்டு இன்னொரு தடவை சாப்பிட்றோம். ஆனால் இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிக்காம போயிடும். ஓகேவா? அதுதான் அடுத்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை 5 ப்ராடக்ட் கொடுக்கும்போது நல்லா யூஸ் பண்ணுறீங்க, திரும்பவும் 5 ப்ராடக்ட் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நான் 6 ப்ராடக்ட் 7 ப்ராடக்ட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் 5, நான் 7 கொடுக்கும்போது உங்களுக்கு அது பிடிக்காம போயிடும். அதுதான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்னு இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு யூனிட் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது மொத்தமாக நம்ம 10 எடுத்துக்கணும், அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டி 10 இருக்குது. ஓகேவா? அடுத்தது 2 யூனிட் ஆஃப் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம், 18 யூட்டிலிட்டி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே வந்து
சாட்டிஸ்ஃபேக்ஷன் 8 மாறும். இது மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ப்ராடக்டோட கவுண்டிங் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ப்ராடக்ட் எப்படி ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதிகமான ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஃபுட்டு, இப்போ பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 கிலோ பிரியாணி கொடுக்குறாங்க, நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உட்காந்து சாப்பிட்றீங்க. அது திரும்ப ஒரு 1 கிலோ கொடுத்தாங்கன்னா, 1 கிலோ கொடுத்தாங்கன்னு ஒரே ஒரு வாய் சாப்பிடுன்னு கொடுத்தாங்கன்னா கூட சாப்பிட முடியாது. ஓகேவா? அதுதான் வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒரு லெவல் தான், அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்கு மேலே அதை எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறைஞ்சிரும். ஓகேவா? அதுக்கு பேர் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அடுத்தது இன்டிஃபரண்ட் கர்வ். இன்டிஃபரண்ட் கர்வ் அப்படின்னா வந்து ரெப்ரசன்ஸ் 2 கூட்ஸ், 2 கூட்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? தட் ப்ரொவைட் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு அ கஸ்டமர். 2 ப்ராடக்ட் இருக்கு, 2 ப்ராடக்ட்டுமே கஸ்டமருக்கு ஒரே லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. இந்த இடத்துல த கன்சியூமர் இஸ் இன்டிஃபரண்ட் பிட்வீன் ஆல் த பாயிண்ட் ஆஃப் கர்வ். இந்த இடத்துல யார் மாறுவாங்க அப்படின்னா கன்சியூமர் தான் மாறுவாங்க. 2 ப்ராடக்ட்லையுமே என்ன கிடைக்குது? ஒரே மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்குது. குட் எக்ஸ், குட் ஒய், ரெண்டுலையுமே ஒரே மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன். கர்வ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இங்கேருந்து இங்கே இப்படி கரெக்டாக கர்வ் வந்திருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது ஒய்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கர்வ் இங்கே ஸ்டார்ட் ஆகி மேலே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்லேருந்து பார்த்தாலும் கீழேருந்து மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரே லெவலில் தான் இருக்குது. ஓகேவா? ஆல் பாயிண்ட்ஸ் இந்த இன்டிஃபரண்ட் கர்வ் கிவ் த கன்சியூமர் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கன்சியூமருக்கு ஒரே மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, அது என்ன டயக்ராம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஷேப் அப்படின்னா இந்த இன்டிஃபரண்ட் கர்வ் என்ன ஷேப்பில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவில் இருக்கும். ஓகேவா? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அதோட ஸ்லோப் வந்து டிட்டர்மைன்டு பை, ஸ்லோப்னு என்னது? எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். இதுக்கு பேர் MRS, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். The rate at which customer is willing to give up one good for another to maintain the same satisfaction. The rate at which consumer is willing to give up one good for another to maintain the same satisfaction. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ப்ரைஸை பொறுத்து கன்சியூமர் என்ன பண்ணிடுவார்? ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுவார். ஏன்னா ரெண்டுலேயுமே ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு பரோட்டாவும் இருக்குது, பிரியாணியும் இருக்குது. எனக்கு ரெண்டையுமே சாப்பிட்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பிரியாணி 200 சொல்கிறாங்க, பரோட்டா 30 சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ரெண்டில் நான் பிரியாணியை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு பரோட்டாவில் எனக்கு அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பரோட்டாவை சூஸ் பண்ணிடுறேன். அப்போது ஒரு ப்ராடக்டை இன்னொரு ப்ராடக்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறோம். அதுதான் நமக்கு அதை மெஷர் பண்ணி காட்டுறதா என்னது? மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஓகேவா? அடுத்தது இதில் இந்த கர்வ் இருக்குல்ல, இன்டிஃபரண்ட் கர்வ், இது எப்போவுமே இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா இது ஒரே மாதிரியான கர்வில் தான் இப்படி தான் போகும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற லைன் இப்படி வருது அப்படின்னா இது எக்ஸ்லேருந்து, ஒய்லேருந்து போகிறதும் இதே மாதிரி இதுலேயே தான் போகும். ஓகே? அப்போ ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கோயின்சைடாக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள், இஃப் த கன்சியூமர் கேன் கெட் 10 units ஆஃப் எக்ஸ் அண்ட் 0 units ஆஃப் ஒய், ஆர் 8 units ஆஃப் எக்ஸ் 4 units ஆஃப் ஒய், 6 units of x 6 units of y, all these combination give the same satisfaction. இதில் என்ன காம்பினேஷனை வாங்கினாலும் சரி அவருக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? அதுக்கு பேர் தான் என்னது? இன்டிஃபரண்ட் கர்வ். ஜென்ரலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? இன்டிஃபரண்ட் கர்வ்னா ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது, ரெண்டுலேயுமே எனக்கு ஒரே மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அடுத்தது ஐசோ குவாண்ட் கர்வ். எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்ச எக்கனாமிக்ஸ் நோட்ஸ்லையோ நான் படிக்கும்போது எடுத்த எக்கனாமிக்ஸ்லையோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் படித்ததே கிடையாது. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். ஓகே? எப்போ போல் அந்த ஜிடிபி, நேஷனல் இன்கம் இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிறோம். ஆனால் இப்போது ஜிஎஸ்ல என்ன தான் கேட்பாங்க அப்படின்னே தெரியாது. அதனால் நம்ம இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். கான்செப்சுவலாக தான் நிறைய படிக்கணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரி கான்செப்சுவலாக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் வரும். ஓகேவா? சும்மா அந்த ஸ்டாட்டிக்காகவே படிச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேவா? கான்செப்ட்ஸை நல்லா புரிஞ்சு படிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அதனால் இது புரியலனாலும் பரவாயில்ல, இன்னும் 2 தடவை பார்த்து இந்த பிடிஎஃப் நான் ஆட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஓகேவா? அடுத்தது
ஐசோகுவாண்ட் கர்வ். இந்த ஐசோகுவாண்ட் கர்வ் அப்படிங்கிறது ஷோஸ் a difference between the combination of two inputs, லேபர் அண்ட் கேபிட்டல். லேபருக்கும் கேபிட்டலுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயத்தை கம்பேர் பண்றது தான் இந்த ஐசோகுவாண்ட் கர்வ். ஓகேவா? தட் ப்ரொடியூஸ் த சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ். இப்போ இங்க லேபர் அப்படிங்கிறது நம்ம எம்ப்ளாயிஸ் சொல்றோம். ஓகேவா? அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்து. அதுக்கடுத்து கேபிட்டல் அப்படிங்கிறது அந்த ஓனர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு. எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாரு? அங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஓகேவா? அந்த ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பேருமே அதுல இன்வால்மெண்ட் இருக்கும். பீப்புளோட இன்வால்மெண்ட் இருக்கும், மிஷினோட இன்வால்மெண்ட் இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ப்ராடக்ட்டை அவுட்புட்டா கொடுக்குறாங்க. ஓகேவா? அதை காட்டுறதா இந்த ஐசோகுவாண்ட் கர்வ். ஓகேவா? அதுலேயே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் டூ இன்புட்ஸ். ரெண்டு இன்புட்ஸ், ஒன்று லேபர், இன்னொன்று கேபிட்டல். ரெண்டுமே என்ன பண்ணுது? ஒரே லெவல் ஆஃப் அவுட்புட்டை கொடுக்குது. ஓகேவா? அதை கம்பேர் பண்றோம். ஓகே, இப்போ இங்க இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி வரும். இப்போ எப்படி இன்டிஃபரெண்ட் கர்வ் பார்த்தோம், அதே மாதிரி கர்வ் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஆல் த காம்பினேஷன் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் ஆன் த ஐக்யூ ப்ரொடியூஸ் த சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். ஒரே மாதிரி இங்க கேபிட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இப்படி போகும் கர்வ், லேபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இப்படி போகும் கர்வ். ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கோஇன்சைட் ஆயிடும். ஓகேவா? இதோட கான்வெக்ஸ் அட் ஆரிஜின் கிட்ட வரும்போது தான் இது இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. ஸ்லோப் வந்து நெகட்டிவா போகுது. ஹையர் ஐசோகுவாண்ட் ரெப்ரசன்ட்ஸ் ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட். எவ்வளோ தூரம் ஹையர் லெவலில் போகுதோ அவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் என்ன ஆகும்? நெவர் இன்டர்செக்ட். அவ்வளோதான். இந்த மாதிரி சும்மா கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இஃப் அ ஃபிர்ம் கேன் ப்ரொடியூஸ் 100 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட், 100 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா 10 யூனிட்ஸ் லேபர் செஞ்சிருக்கலாம், 5 யூனிட் கேபிட்டல் செஞ்சிருக்கலாம். 8 லேபர் செஞ்சிருக்கலாம், 6 கேபிட்டல் செஞ்சிருக்கலாம். 5 லேபர் செஞ்சிருக்கலாம், 10 கேபிட்டல் செஞ்சிருக்கலாம். எப்படி வேணா இருந்திருக்கலாம். என்ன காம்பினேஷன் எடுத்தாலும் ஃபைனலாக கிடைக்கிற அவுட்புட் 100 யூனிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபைனல் அவுட்புட் ரெண்டுலயுமே எப்படி இருக்கு? சேமா தான் இருக்கு. ஓகேவா? இதுல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், யூட்டிலிட்டி அனாலிசிஸ், இன்டிஃபரண்ட் கர்வ், ஐசோகுவாண்ட் கர்வ். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை தனி டாப்பிக்காக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லைக் மட்டும் போட்டு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.